வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஹோஸ்ட் Kalaki. கடந்த வீடியோவில் நம்ம பார்வையாளர் ஒருத்தங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா, எப்படி ஒரு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டை மொபைல் மூலமாக ஸ்கேன் பண்ணுறது மற்றும் அதை எப்படி கிளாஸ் ரூம் ஆப்பில் ஷேர் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. இவங்க கேட்ட முதல் கேள்விக்கான பதில் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே உபயோகரமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இவ்வளோ காலமாக ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு CamScanner ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆப் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே உபயோகரமாக இருந்துச்சு. நான் கூட அந்த ஆப்பை கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக பயன்படுத்திட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பல்வேறு செக்யூரிட்டி காரணமாக அந்த ஆப் பயன்படுத்துறதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தடை செஞ்சிட்டாங்க. அதனால் இதற்கான சிறந்த மாற்று செயலி எது, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்பு இந்த மாற்று செயலி பாதுகாப்பு கருதி பின்வரும் அம்சங்களை கொண்டிருக்கணும்னு எதிர்பார்த்தேன். அது என்னென்னா, நமக்கு தெரிந்த பிரபலமான நிறுவனத்தின் ஆப்பாக இருக்கணும், அதிக பெர்மிஷன்ஸ் கேட்கக்கூடாது, இதற்காக ஒரு தனி ஐடியோ அக்கௌண்ட்டோ கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்கிற ஆப்னா அது கூகுள் டிரைவ் ஆப் தான். இது கூகுள் நிறுவனத்துடைய கிளவுட் ஸ்டோரேஜ் ஆப். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்குகிற எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் இது டிஃபால்ட்டாக இருக்கும். இதுக்கு மிக குறைவான யூசர் பெர்மிஷன்ஸ் தான் தேவை. அதாவது என்னென்னா, கேமரா, நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிற டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஸ்டோரேஜ், நம்ம ஃபோட்டோ எடுத்த டாக்குமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, கான்டாக்ட்ஸ், நீங்கள் ஸ்டோர் பண்ண டாக்குமெண்ட்டை உங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கும். அதனால் இதுக்காக புதுசாக எதுவும் நம்ம கிரியேட் பண்ண தேவையில்ல. இப்போது இந்த ஆப் மூலயமா எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள் மொபைலில் கூகுள் டிரைவ் ஆப்பை ஓப்பன் செஞ்சுக்கோங்க. இப்போது கீழே உள்ள இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. இதில் உங்களுக்கு மேல் வரிசையில் 3 ஆப்ஷன் இருக்கும். முதல்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவதாக அப்லோட். இது உங்கள் மொபைலில் இருக்க டாக்குமெண்ட்டை உங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு பயன்படும். மூணாவதாக ஸ்கேன். இதை தான் நம்ம டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு பயன்படுத்த போகிறோம். இந்த ஸ்கேன் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்கள் கேமராவை இது ஓப்பன் பண்ணிடும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிற டாக்குமெண்ட்டை இந்த ஆப் மூலயமா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணது உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அப்போ இந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை, திரும்பி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போது இந்த இன்டூ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டிக் பட்டனை கிளிக் பண்ணதும் இந்த டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக ஸ்கேன் ஆன மாதிரி உங்களுக்கு அடுத்த பேஜில் ப்ரிவ்யூ காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இதை இன்னுமே ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் எடுத்த டாக்குமெண்ட் ஓரியன்டேஷனை மாற்றுறதுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பேப்பரோட எட்ஜஸ்லாம் கரெக்டாக கட் ஆகலைன்னா நீங்கள் இந்த கிராப் ஐக்கான் யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்கேன் பண்ண கலர்ஸை கூட நீங்கள் இந்த கலர் பேலட் ஐக்கானை வச்சு மாற்றிக்கலாம். இதில் நமக்கு சில டிஃபால்ட் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட், கலர் டிராயிங்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ இதே டாக்குமெண்ட்லேயே நீங்கள் இன்னொரு பேஜ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் செஞ்சு அடுத்த டாக்குமெண்ட்டை மறுபடியும் ஃபோட்டோ எடுங்க. அப்புறம் அது கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது கடைசியாக நீங்கள் எடுக்கணும்னு நினச்ச எல்லா ஃபோட்டோவையும் எடுத்த பிறகு கீழே உள்ள சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சேவ் பட்டனை கிளிக் பண்ணதும் இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்க சொல்லி கேட்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன நேமில் சேவ் பண்ணமோ அந்த நேமை கொடுத்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இந்த டாக்குமெண்ட் உங்களுடைய டிரைவ் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிடும். இது மாதிரி இந்த கூகுள் டிரைவ் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் சுலபமாக எந்த டாக்குமெண்ட்டை வேணாலும் ஸ்கேன் பண்ணி உங்கள் டிரைவ் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போடைய முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடித்ததும் அது உங்கள் டிரைவில் அப்லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது மாதிரி அப்லோட் ஆகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் தேவை. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லார் கையிலையும் இன்டர்நெட் இருக்கிறதுனால இது எனக்கு ஒரு பெரிய குறைபாடாக தெரியல. கண்டிப்பாகவே இதை CamScannerக்கு ஒரு பெட்டர் அல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம பார்வையாளர் கேட்ட இரண்டாவது கேள்விக்கு போகலாம். அவங்க இந்த டாக்குமெண்ட்டை எப்படி கிளாஸ் ரூம் ஆப்பில் ஷேர் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி பார்ப்போம்.
இந்த கிளாஸ் ரூம் ஆப் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது கூகுள் நிறுவனம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தயாரித்த ஒரு ஆப் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த குரூப்பில் அவங்க கொடுக்குற பின் மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆட் ஆகிக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நம்ம வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுற குரூப் ஃபீச்சர் மாதிரி தான். அது மாதிரி இந்த டீச்சர்ஸ்க்கு அதிக கண்ட்ரோல் இருக்கும். இவங்க அசைன்மெண்ட் அசைன் பண்ணலாம், கொஷின்ஸ் கேட்கலாம், குவிஸ் வைக்கலாம். இது மாதிரியான சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் டீச்சர்ஸ்க்கு. மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சேட் பண்ணுறதுனா சேட் பண்ணலாம். இது மாதிரியான சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு டீச்சர் ஒரு அசைன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம இப்போ ஏற்கனவே ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் தான் அந்த டாக்குமெண்ட்னு வச்சுப்போம். இப்போ நம்ம அதை எப்படி இந்த கிளாஸ் ரூம் அசைன்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் அந்த ஆப் உள்ளாரே போனீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் நேமுக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் அ காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் செய்யுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஆப் மூலயமா சென்ட் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுது. இதில் நீங்கள் இப்போது இந்த கிளாஸ் ரூம்னு காட்டுதில்ல, இந்த ஆப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதும் இதை நீங்கள் அசைன்மெண்ட்டாக சப்மிட் பண்ணணுமா இல்லை போஸ்ட் பண்ணணுமான்னு கேட்குது. நம்ம அசைன்மெண்ட்டாக தான் சப்மிட் பண்ண போகிறோம். அதனால் அசைன்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அசைன்மெண்ட் 2ன்னு இருக்குது. இந்த அசைன்மெண்ட்டுக்கு தான் நான் இந்த ஸ்கேன் காப்பியை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் டெஸ்ட் அசைன்மெண்ட் 2வை கிளிக் பண்ணிக்கிறேன். லோட் ஆகுது. ஓகே, இப்போது இந்த டாக்குமெண்ட் அட்டாச் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஆட் கிளாஸ் கமெண்ட்டுன்னு இருக்குது. நீங்கள் அனுப்ப போகிற டாக்குமெண்ட் கூட ஏதாவது கமெண்ட் கொடுக்கணுன்னா அந்த கமெண்ட்டை கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் இங்கே வந்துடுச்சு. அதே சமயத்தில் கீழே ஆட் ப்ரைவேட் கமெண்ட்னு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் கொடுக்கறது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. உங்கள் டீச்சர்ஸ்க்கு மட்டும் ப்ரைவேட்டாக ஏதாவது கமெண்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஹேண்ட் இன்னு கொடுத்துருங்க. சப்மிட் பண்ணமான்னு கேட்குது. திரும்பி ஹேண்ட் இன்னு கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போது இந்த அசைன்மெண்ட்டுக்கு உங்கள் டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடுச்சு. இதை வேணான்னா நீங்கள் அன்சப்மிட்டும் பண்ணிக்கலாம். பட் இப்படி தான் இந்த டாக்குமெண்ட்டை நம்ம இந்த கிளாஸ் ரூம் ஆப்பில் ஷேர் பண்ணுறது. நம்ம பார்வையாளர் கேட்ட 2 கேள்வியையும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் முதல் கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்குமே உபயோகரமாக இருந்திருக்கும். நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேலும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.